வளர்த்தாய் சடகோபன் வைப்பார் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் கொண்டாடுகிறோம். திருவாய்மொழியை பெற்றுக் கொடுத்தவர் நம்மாழ்வார். ஆனால் அதை விட அதை வளர்த்து கொடுத்தவர் சுவாமி ராமானுஜன். அவரோ வேதம் தமிழ் செய்த மாறன். ராமானுஜர் மாறன் அடிப்படைக்கு இருந்தவர். ஒன்று நன்கு வளர்ந்து பயன் தர வேண்டுமானால் அதை பராமரிப்பவர் நன்கு செய்ய வேண்டும். இந்த கஷேத்திரத்தை துவயங்கிற மந்திரத்தை விளக்குவதற்காகத்தான் ஆழ்வார் அவதரித்தார்னு அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களிலேயும் ஆச்சார ஹிருதயத்திலேயும் சொல்லப்பட்டது. அடி இப்ப சொன்னது துவயத்தை புதுசா ஒருத்தர் உருவாக்கி கொடுத்தாரான்னு கேட்டார். அப்படி எதுவும் சொல்ல இயலாது. ஏன்னா அது அனாதி. ஆதியிலே ஆனால் அந்த துவயத்தை வளர்க்கறதுக்காக என்ன நடந்ததுங்கிறதுலே நம்மாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் உண்டான ஒரு ஒற்றுமை, ஒரு தொடர்பு, அதை மட்டும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். துவயம் விட்டு லோகத்தில் பெருமானாலே மகாலட்சுமி தேவிக்கு உபதேசிக்கப்பட்டது. துவயத்தின் சீர்மை தெரிந்தவர் அதை வாயோயாமல் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்மிருதாதரம்ங்கிற இடத்துல தெரிந்து கொள்கிறோம். மந்திர ராஜா என்று திருமந்திரத்துக்கு பெயர், மந்திர ரத்னம்னு துவயத்துக்கு பெயர். அந்த அளவுக்கு ரத்தனமா துவயம் கொண்டாடப்படுகிறது. புராணங்களிலே ரத்தனம் விஷ்ணு புராணம். அத போல மந்திரத்திலே ரத்தனம் துவயம், ஸ்தோத்திரங்கள்ல ரத்தனம் ஸ்தோத்திர ரத்தனம். இந்த மந்திர ரத்தனத்தில் ரெண்டே வரிகள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இங்க பஞ்சநம்ஸ்காரம் ஆனவர்கள் தான் அநேகமா இருக்கிறோம். ஸ்ரீமன் நாராயண சரணம்னு ஆரம்பித்து சரணம் சரணம் பிரபத்தியே இது சரணாகதியை சொல்வது குரு வாக்கியம். சரணாகதி ஆன பிற்பாடு உத்தர வாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று கைங்கேற்றத்தை பிரார்த்திப்பது. இந்த ரெண்டு தான் வரி. பூர்வ கண்டம்னு சொல்லலாம், உத்தர கண்டம்னு சொல்லலாம். இது துவயம். இது பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப நாம பார்க்க போற அடுத்த ரெண்டு பிரபந்தங்களும் இந்த துவயத்தை போஷித்து பேடி பாதுகாப்பதற்காகவே வந்த பாசுரங்கள், ஆழ்வார்களுடைய பாசுரம். அதிலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒரு மாதிரி வளர்ந்தார், நம்மாழ்வார் ஒரு மாதிரி வளர்ந்தார், நடுவிலே ஆண்டாள் வேறொரு மாதிரி காட்டினாள். இதுல தொண்டரடிப்புடி ஆழ்வார் தான் இருக்கிறதுலே படி சொன்ன மூணு பேர்ல கடைசி. நம்மாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்புடி ஆழ்வார். துவயத்தை விளக்குவதற்காக திருமாலையில் ஒரே ஒரு பாசுரம், மேம்பொருள் போக விட்டு மெய்மய மிக உணர்ந்து ஆம்பரை செறிந்து கொண்டு ஐம்பர நகத்தடக்கி தாம்பர தலைசிறந்தும் கடத்தரை இருந்து வாழும் சோம்பரை உபத்தி போதும் சூழ்புணர் அரங்கத்தானே. ஒரே பாட்டு. இந்த பாட்டை ரெண்டா பிரிச்சுக்கணும். அதுல ஒரு பாதி ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தம், இன்னொரு பாதி உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தம். மேம்பொருள் போக விட்டு மெய்மய உணர்ந்து ஆம்பரை செறிந்து கொண்டு ஐம்பது நகத்தடக்கி அப்படிங்கிற வரைக்கும் தாம்பரத்தலை சிறந்து உன் கடத்தலை இருந்து மற்றொரு வாக்கியம். ஒரே பாட்டு ரெண்டு பகுதியாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று பூர்வ வாக்கியத்துக்கு விளக்கம், உத்தர வாக்கியத்துக்கு விளக்கம். விளக்கத்துக்கு ஒரு பாட்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு வரி தான் இருந்தது துவயத்தில். ஆனா அந்த ரெண்டு வரியை வளர்க்கணும்னா ஒரு பாட்டு தேவைப்பட்டது. அதை தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடினார். போராதுன்னு ஆண்டாள் திருப்பள்ளத்தில் அதையே இரண்டு பாட்டுகளாகி, ஒன்றும் கரவகழியில் சென்று காலம் சேர்ந்துள்ளோம், அந்த பாட்டு முழுக்க பூர்வ வாக்கியத்தினுடைய அர்த்தம். இன்னொன்று சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேமித்து, அந்த பாட்டு முழுக்க உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தம். சரணாகதி பண்றது கரவகழியில் செல்லும், கைங்கேற்றத்தை பிரார்த்தித்தது சித்தஞ்சிறுகாலே. அப்ப ரெண்டு பாட்டாயிற்றா. முதல்ல ரெண்டு வரியா இருந்தது, அப்புறம் ஒரு பாட்டினுடைய ரெண்டு பகுதியும் வளர்ந்தது, அப்புறம் ரெண்டு பாட்டுகள் ஆகின. அதுக்கப்புறம் சுவாமி நம்மாழ்வார். இது அவதார கிரமத்தில் அடைய சொல்லல.
அவதாரத்துல முதல்ல நம்மாழ்வார் தான், அப்புறம் ஆண்டாள் தான், அப்புறம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான். ஆனா இந்த கிரமம் விளக்க கிரமங்கிறதுக்காக சொல்ல வரேன். பெறுவதை காட்டிலும் வளர்த்தல் முக்கியம். புதுசா கட்டுவதை விட ஜீர்ணோத்தாரண திருப்பணி வளர்த்தல் முக்கியம். விஷயம் இது. அதற்காக சொல்ல வந்ததுதான் துவயத்தினுடைய 2 வரி. அந்த 2 வரியை விளக்கத்துக்காக ஒரு பாட்டினுடைய 2 பகுதி, அதை விளக்கத்துக்காக 2 பாட்டுகள், கரவழ்ப்பில் சென்று சித்தஞ்சிருக்காதே, அதை இன்னும் வளர்க்கறதுக்காக நம்மாழ்வாருடைய 2 பதிகங்கள். ஒண்ணு உலகமுண்ட பெருவாயார் 10 வசனம், அதுலதான் சரணாகதி. அகரகில்லே நிறையவன் அலர்மேல் பிரமார்பா நிகரின் புகழாய் உலகம் உன்னுடைய என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழும் இல்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சரணாகதி. அந்த உருவாட்டு பெற்றிருந்த உலகமுண்ட பெருவாயா 11 பாசனங்களுமே சரணாகதி பாசனம் தான். அப்ப 11 பாட்டா ஒரு வரி வளர்ந்து விட்டது. அதே போல கைங்கரத்தை பிரார்த்திக்கிறதுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிவு செய்ய வேண்டும்னா தெளிவுறதை திருவேங்கட தெளிவுகள் சோதி எந்த தந்த தந்தைக்கேன்னு 2மே திருவேங்கடைய தான். சரணாகதியும் திருவேங்கடத்துக்கு, கைங்கரிய பிரார்த்தனையும் அதே திருவேங்கடனுடையானுக்கு. 2 10 பாசனங்களாலே பூர்வாக்கியம் உத்தர வாக்கியத்தினுடைய விளக்கம். அதுக்கப்புறம் யாரும் அவதரிக்கல. இது வரைக்கும் தெரியுது 2 வரி, பாட்டினுடைய 2 பகுதி, 2 பாசனங்கள், 2 பதிகங்கள். இதுல யாராவது புதுசா பெற்றார்களான்னு சொன்னால் யாரும் இல்லை. துவயம் மட்டும்தான் முதல்ல பிறந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே வளர்த்தது தானே. அதனாலதான் ஈன்ற முதத்தாய் வளர்த்த இந்த தாய் 2 தாய்மார்களா கொண்டாடுகிறோம். அத போல இன்னைக்கு ஆண்டாளும் ஏற்கனவே 2 பாசனத்துல பாடினது, நம்மாழ்வார் 2 பதிகத்துல வளர்த்து கொடுத்தது. ஆண்டாள் கைங்கரத்தையும் பண்ணி ஆழ்வார் கைங்கரத்தையும் செய்து வரக்கூடிய சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு திரளா எழுத்துருளி இருந்து எல்லா அத்தியாபக சுவாமிகள், பாராயணக்காரர்கள், அர்ச்சக சுவாமிகள் அனைவரும் வந்திருந்து ஒரு திருப்பணிங்கிறத பண்ணி சம்பரோக்கணம் பண்ணி முடிக்கணும்னால் அதுல எத்தனையோ நடுவுல இடைஞ்சல்கள்லாம் வரும், கால தாமதமாகும், இது நடக்காது அது நடக்காது. ஆனா கடைசியில ரொம்ப நாள் தேதி வச்சாதான் வேலை நடக்கும். அது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா போயிட்டேதான். இதுதான் சம்பரோஷணத்துக்கு தேதின்னு வச்சுட்டால் எப்படியோ எல்லாரும் சேர்ந்து அதுக்குள்ள பண்ணி முடிச்சிருவாங்க. அதெல்லாம் நல்லாவே பார்த்து சுவாமி நடத்தி கொடுத்திருக்கார். ஆண்டாள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி, ஆழ்வார் திருவடிகளுக்கும் பாடி துவயத்தின் அர்த்தம் எல்லா உள்ளத்திலையும் தவழ்ந்து கடைபிடித்து அருட்டானவர் எந்தமாக்கி அனுகிரகத்தை பெறணும். ஆண்டாளுடைய அருள் கிட்டட்டும்னு சொல்லி கொண்டு அமைகிறேன். சிவதே ரம்பயாமாது புரிந்திராய பக்தனை ஸ்ரீரங்க வாசனை புரியாது நித்த ஸ்ரீ நித்திய மந்திரம். சரியே